நம்ம எல்லாருக்குமே ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். த ரீசன் அதோட விஎஃப்எக்ஸ். அப்போ அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து ஒரு காமனான கொஸ்டின். யூஸ்வலாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், ஸோ அதில் விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமான பே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மெத்து தான் எல்லாத்துமே நம்புவாங்க. ஆக்சுவலி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எவ்வளோ தான் சேலரி வாங்குறாங்க? இந்தியாவில் கொடுக்குற சேலரிக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் கொடுக்குற சேலரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? அதை பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம இந்தியாவில் ஒரு பேசிக் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க? நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 20,000லேருந்து 30,000. திஸ் இஸ் த பேசிக் ஆவரேஜ் ஃபார் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். மேபி ஒரு சில கம்பெனிஸில் 20க்கும் கம்மியாக கூட கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிஸ். ஆனால் ஓவரால் ஆவரேஜான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான், 20 to 30. இந்த சேலரி ரேஞ்ச் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக மேஜர் சேஞ்சே இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவில் பிக் ஸ்டுடியோஸை விட பொட்டிக் ஸ்டுடியோஸ் தான் ரொம்பவே அதிகம். அதனால் அவங்க இந்த சேலரி ரேஞ்சை கன்சிஸ்டண்ட்டாக வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் நம்ம பேசிக் சேலரி ரேஞ்ச் பார்த்துட்டோம். இதுவே அப்ராடில் என்ன, லைக் அமெரிக்கா, லண்டன், கனடா, அங்கெல்லாம் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஃப்ரெஷராக ஒரு இண்டஸ்ட்ரியில் வராங்கன்னா அங்கெல்லாம் எவ்வளோ பே தருவாங்க? ருப்பீஸில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மந்த்லி மினிமம் 3 lakhs இருக்கும். டாலர்ஸை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இயர்லி $35,000 மினிமம் தருவாங்க. யோசிச்சு பாருங்கள், மந்த்லி 3 lakhs எங்கே இருக்குது, ஜஸ்ட் 20,000 எங்கே இருக்குது? ஏன் இந்த பிக் டிஃப்ரென்ஸ் கம்பேரிங் இந்தியா டு அதர் கண்ட்ரிஸ்? இந்த ஒரே ஒரு ரீசன் வந்து அவுட் சோர்சிங். ஆல்ரெடி அவங்க எல்லாருமே அப்ராட் கிளைண்ட்ஸ்டேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி தான் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த சேலரி கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்தளவுக்கு கேட்கல. அட்லீஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் சேலரி ஒரு மினிமம் 40K 50K அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ரியலி குட். அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அந்தளவுக்கு கூட போக முடியாது நம்மளோட இந்தியன் விஎஃப்எக்ஸ் சேலரி ரேஞ்ச். அதுவும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்போசிட்டர்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட், அனிமேஷன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஜாபுக்கு கூட ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25K 30K அப்படிங்கிறப்ப தான் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நமக்கு தெரியும் ரோட்டோ பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவ்வளோதான் சேலரி தருவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 20Kன்னு ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இதில் வந்து லேக்ஸ்லாம் ரொம்பவே ரேர் சான்சஸ் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு. மேபி டிஎல் கூட தருவாங்க. பட் மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் சீனியராக இருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து 60லேருந்து 80. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ரேஞ்ச். இன்னமும் அந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. ஜென்ரலாக ஏன் இந்தியாவில் ஒரு ஃபிக்ஸட் சேலரி வச்சுருக்காங்க? ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏன் அவ்வளோ சேலரி தராங்க? த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அண்ட் எம்ப்ளாய். இந்த 2 வேர்டுக்கும் வந்து நமக்கு நல்ல மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்ம பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணலாம் சேலரி கூட. ஃபாரின் ஸ்டுடியோஸ் முக்கால்வாசி அவங்க ஜாப் ஆஃபர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும், இல்லை வரப்போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் டைமிங் வந்து ஒரு 3 months இருக்குது, இல்லை ஒரு 5 months இருக்குதுன்னா அந்த டைமிங் பர்டிகுலர் டைமிங்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி அந்த ஒர்க் வாங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். அவங்க அந்த கான்ட்ராக்ட் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கும் போதே அவங்களுக்கே தெரியும் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களால பே பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையவே கிடையாது. இந்தியாவில் மொத்தமாகவே வேறு. பிகாஸ் இந்தியா இஸ் அ அவுட் சோர்சிங் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எப்போ கண்டினியூஸாக ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸுமே மினிமம் ஒரு 100 எம்ப்ளாயீஸாவது வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த 100 எம்ப்ளாயீஸை தான் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுற பைப்லைன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனாக தெரியும். அதுக்கப்புறமேலு 100க்கு மேலே வர எம்ப்ளாயீஸ் வந்து வந்தாலும் போனாலும் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் மற்றபடி அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாயீஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்களால அந்த பர்ஃபெக்ட் ஒரு சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி அதை ஒர்க் பண்ணி அந்த டெலிவரி இந்த சைக்கிளை உங்களால் பர்ஃபெக்டாக ரன் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. லைக் கம்பேரிங் இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களால பர்ஃபெக்டாக அந்த குவாலிட்டி டெலிவரி பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸில் பிக் ஸ்டுடியோஸ் எல்லாமே பைப்லைன் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. எந்த ஆர்டிஸ்ட் அவுட் சோர்சிங் வந்தாலும் சரி அவங்க அந்த பைப்லைனை ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக அந்த அவுட் டெலிவர் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அந்த பைப்லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்லைன் வந்து கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்கும்.
ஒவ்வொரு ஸ்டுடியோஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பைப்லைன் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கான்ட்ராக்ட் ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்கன்னா அந்த பைப்லைனை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க டெலிவரி பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அவங்க ரேண்டமாக எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நேம் ஸ்பாயில் ஆகிடும். சப்போஸ் அந்த ஆர்டிஸ்ட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, இவங்களால் அவுட்புட் டெலிவரி பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகுங்கிற சீசனில் அவங்க மோஸ்ட்லி கான்ட்ராக்டை வந்து மேஜராக வைக்க மாட்டாங்க. அப்போது இந்தியாவில் எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து ஹை பே வாங்குறது இல்லையா? நிறைய ஆர்டிஸ்ட் ஹையர் பே இந்தியாவில் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் எப்படி முடியுது அப்படின்னா அவங்களோட கெரியர், அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபினிஷிங் வரையும் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பைப்லைனில் போயிருப்பாங்க. லைக் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது எம்பிசியில் இருக்கலாம், இல்லை ஒரு பிக் ஸ்டுடியோஸில் இருக்கலாம், இல்லை லோக்கல் ஸ்டுடியோஸில் ஜாயின் பண்ணாலும் அவங்க பர்ஃபெக்டான டைமிங்கில் பிக் ஸ்டுடியோஸ் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்ததுனால அவங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஜராக சேலரி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டொமஸ்டிக் ஸ்டுடியோஸில் 20K சேலரிக்கு ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நெக்ஸ்ட் கோல் என்ன இருக்குது அப்படின்னா அந்த 20Kலேருந்து எப்படி நம்ம 30K போகலாம், எப்படி நம்ம 50K மாறலாம் அப்படிங்கிற சேலரி ரேஞ்ச் தான் மைண்ட் செட்டில் வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கரண்ட்டாக கம்பெனியை விட எந்த கம்பெனி அதிக சேலரி தருவாங்களோ அதை நோக்கி போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் நாட் திங்க் அபவுட் த கம்பெனிஸ். பிக் கம்பெனிஸ்னு பரவாயில்ல, அவங்க லோக்கல் டொமஸ்டிக்லேயே வந்து ஓகே நீ 20 தராங்க, அடுத்த ஸ்டுடியோஸ் 25K தராங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஜம்ப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து 20Kலேருந்து 40K மாறும். பட் அந்த 40Kலேருந்து லேக்ஸ் போகிறது ரொம்பவே லேட் ஆகும், சம்டைம்ஸ் போகவே முடியாது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிக் கம்பெனிஸில் நல்ல பைப்லைனில் லேர்ன் பண்ணணும், அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன தான் நீங்கள் டொமஸ்டிக் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணி அங்கே 4 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு 30K 40K வாங்கினாலும் அகெயின் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிக் ஸ்டுடியோஸில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் டொமஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுற பைப்லைன் அந்த ஒர்க் குவாலிட்டி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு த பிக் கம்பெனிஸ். அவங்களோட பைப்லைன்ஸ் எல்லாமே வேறு. நீங்கள் என்ன தான் இங்கே சீனியர் ஆர்டிஸ்ட் மிட் லெவல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போகிறப்ப அவங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் டெஸ்டினேஷன்ஸ் தருவாங்க. ஸோ உங்களுக்கு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் அதிகமாக அந்த டெஸ்டினேஷன்ஸை சேலரி இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் லேர்னிங்கை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பிக் ஸ்டுடியோஸ்குள்ளே போகலாம். அதே மாதிரி குயிக்காக நீங்கள் சேலரிஸும் நல்ல ஹையாக வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் டொமஸ்டிக் ஸ்டுடியோஸில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் உங்கள் சேலரி வந்து 20,000லேருந்து 30,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கும். ஏன்னா நிறைய பொட்டிக் ஸ்டுடியோஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்க ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைக் ரோட்டோ, பெயிண்ட், அதே மாதிரி 3D, ஜெர்னலிஸ்ட், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். பட் அதே மாதிரி அவங்க சேலரி எப்படி ஆஃபர் பண்ணுவாங்கன்னா லைக் 20லேருந்து 30, 30லேருந்து 35 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் டொமஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் இந்த ரேஞ்ச் 20லேருந்து 35 இந்த ரேஞ்சுக்குள்ளே சேலரி எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஈஸியாகவே கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, இங்கே வந்து 50லேருந்து 60K வாங்குறீங்க, அப்போ நீங்கள் ஜாப் சுவிட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதர் ஸ்டுடியோஸ் போகிறப்ப நீங்கள் மினிமம் 65லேருந்து 70 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்கள் ஜாபுக்கு வந்து கொஸ்டின் மார்க். இட் இஸ் வெரி வெரி ரேர். நீங்கள் உண்மையாலுமே ஸ்கில்ஃபுல்லாக தான் கிடைக்கும். பட் கம்பேரிங் அந்த ஆப்ஷன்ஸை விட இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். நம்ம இன்னும் இந்த பொட்டிக் ஸ்டுடியோஸில் பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க வந்து ஸ்கில்ட் ஆர்டிஸ்ட், டாப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி ஒரு மிட் லெவல் ஆர்டிஸ்ட் தான் ஹையர் பண்ண ஆசைப்படுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி எல்லா பொட்டிக் ஸ்டுடியோஸ்லுமே அவங்க ஓன் எம்ப்ளாய்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு பிக் சீனியர்ஸ் எம்ப்ளாய்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க கைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் அவங்க ஈஸியாக இந்த மாதிரி ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள ஆர்டிஸ்ட்டை மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா வி கேனாட் ஏபிள் டு பி ஆன்சர் சிங்கிள் லைன். இவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கப்பா, கம்ப் ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க, அனிமேட்டர்ஸ் இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே சொல்லவே முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட்ஃபோலியோ. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிக் ஸ்டுடியோஸ் எடுத்துக்கோங்க, டிநெக், ஓகேங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே சென்னையில் டிநெக் அப்படிங்கிற ஸ்டுடியோஸ் தெரியும். அந்த ஸ்டுடியோஸ் வந்துட்டு ஒரு கம்போசிட்டர் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு 100 கம்போசர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து ஒரு 50 மிட் லெவல் கம்போசர்ஸ் இருப்பாங்க. பட் அந்த மிட் லெவல் 50 கம்போசர்ஸுமே ஒரே சேலரி வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மிட் லெவல் கம்போசர்ஸில் 1 lakh சேலரி வாங்குறவங்க இருப்பாங்க, அதே ரோலில் 30,000 வாங்குறவங்க இருப்பாங்க, அதுக்கு கம்மியாக வாங்கினவங்க இருப்பாங்க. அது எப்படி இவ்வளோ ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த
கெரியர் பைப்லைன். நீங்கள் உங்கள் கெரியரை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபைலை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு 30K வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஒரு பிக் கம்பெனிஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 30லேருந்து 45 கூட கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த 30லேருந்து 90K இப்போ நான் வந்து பிக் ஸ்டுடியோஸில் போய் ஜாயின் பண்ணுறேன், அவங்க வந்து கண்டிப்பாக அவ்வளோ தருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக 30Kலேருந்து 60K 70K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஜம்ப் பண்ண முடியாது. அன்லெஸ் அன்டில் இஃப் யூ ஆர் அ வெரி குட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். அதனால தான் எல்லா விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ்லையுமே ஆர்டிஸ்டோட சேலரி யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஒரே ஆஃபீஸில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க, பட் யாருமே அவங்க சேலரியை எக்காரணத்தை கொண்டு ஷேர் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே தெரியும், ஓகே இவன் ஒன்று அதிகமாக வாங்கலாமோ இல்லை இன்னொரு இவன் கம்மியாக வாங்கலாமோ அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா எடுத்தோடனே சேலரியை டிபெண்ட் பண்ணி போகவே முடியாது. நீங்கள் லேர்னிங்கை டிபெண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா சேலரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இல்லை நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறேன், ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் மாட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ கூட பிரச்சனை இல்லை. அகெயின் யூ ஹேவ் டு பி ஸ்விட்ச் ஆன் த பேசிக் திங்ஸ். லைக் நீங்கள் ஒரு கம்பெனியில் 40K 50K வந்து ஸ்டக்காகி நிற்கிறீங்க, வெளியே போக முடியலன்னா டோன்ட் வரி, நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30K ஒரு பிக் இந்த மாதிரி ஸ்டுடியோஸும் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் போங்க. அகெயின் நீங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக உங்களால் மேனேஜ் பண்ணி வெளியே வந்துட முடியும். ஏன்னா நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த 50Kலேருந்து என்னோடய சேலரி குறையவே கூடாது, குறையாமல் ஜம்ப் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. பட் நிறைய ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஸ்டுடியோஸ்க்கு அவங்க ஓன் பைப்லைன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டொமஸ்டிக்லேருந்து வரீங்க அப்படின்னா இவ்வளோ தான் நான் சேலரி பே பண்ண முடியுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ அதனால் என்றைக்குமே சேலரியை பற்றி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லேர்னிங்கை பற்றி யோசிங்க. ஒன்ஸ் யூ ஹேவ் அ வெரி குட் லேர்னிங் தென் சேலரி வில் ஆட்டோமேட்டிக்கலி கம். ஓகே, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே guys, see you in the video. Bye bye.